செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் வாக்கு. ஆகாய் புத்தகத்தில் கடவுள் எந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்று சொல்லி எழுப்பப்பட்ட ஆலயத்தின் மாண்பை வெளிப்படுத்துகிறார் இந்த இறைவாக்கினர். நாமும் நலம் நல்குகிற ஆலயத்திற்குத்தான் தினமும் திருப்பலிகளுக்கு செல்கிறோம், தியானங்களுக்கு செல்கிறோம், ஆராதனைகளுக்கு செல்கிறோம், வழிபாடுகளுக்கு செல்கிறோம். ஆனால் அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று உணர்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னால் எழுப்ப ஆசிக்கிறேன். வாடிக்கையாக தினந்தோறும் போக வேண்டும் என்ற பழக்கத்தின் அடிப்படையில் சென்று கொண்டு யாரையோ திருப்திப்படுத்தவும் என்னை நான் திருப்திப்படுத்திக் கொள்ளவும் மட்டும்தான் இது அமைந்திருக்கிறதா? அல்லது உண்மையிலேயே அவரது மாட்சியில் நான் அவர் கொடுக்கிற நலன்களை இந்த இடத்தில் காண்பேன் என்று சொல்லுகிற அந்த உள்ளுணர்வோடு கூட நான் முழுமையான அனுபவம் பெறுகிற ஒரு மாபெரும் இறைகூடாரத்தில் இருக்கிற ஆசிரை பெறுகிறதாக என்னுடைய ஆலய நுழைவும் ஆலயத்தின் பிரசன்னமும் இருக்கிறதா என்று சிந்திப்போம். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்கிறார், நான் யார்? மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஆலயத்திற்கு சொல்லுகிற பொழுது அந்த இயேசு ஆண்டவரை நாம் அனுபவிக்கவும் அந்த அனுபவத்தில் இயேசுவை உள்வாங்கிக் கொண்டு அவர் எனக்கு கடவுளாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், சகோதரனாக இருக்கிறார், வாழ்வின் ஒளிவிளக்காக இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற அளவிற்கு இந்த இறை அனுபவத்திலே அவரை நாம் இவர்தான் என்று சொல்லி பதில் அளிக்கிறவர்களாக மாற முயலுவோம். வினாக்களாக இயேசுவின் சொந்த மீட்பராக ஏற்று அவருடன் நிலைத்து நிற்கிறேனா? மற்றும் இயேசுவுடன் இணைந்து அவரது துன்பங்களிலும் பங்கு கொள்ளும் சீடனில் நானும் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேனா? சிந்திப்போம். ஆமென்.